ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா கையில் உனக்காக ஏந்தி கொண்டு வந்த இந்த மங்களகரமான குங்குமத்தை தொட்டு விட்டாய் அல்லவா? இனிமே நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. வழியே இல்லாத இடத்திலும் இந்த வராகி அம்மா உனக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். உன் துன்பங்களையும் துயரங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து இன்னையிலிருந்தே நீ நினச்ச நல்லதையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லவே. உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னை நம்பி வாழும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். வெள்ளந்தியான உன் நல்ல மனசுக்காகவே உன் நல் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறேன். உன்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை தொட்டதின் மூலமாக அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேர்ந்துருமே செல்லமே. நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு சுற்றி இருக்கிற மனிதர்களின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்து தான் ஆகணுன்றதை மறக்காதே. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. எல்லா விஷயங்களிலும் நானே உனக்கு வெற்றியை கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பேன். அந்த வானமே இடிஞ்சு உன் தலைமையில் விழுகிற சூழ்நிலை வந்தாலும் என் வராகி அம்மா என்னை காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தா நான் ஒருபோதும் உன்னை தோற்று போக விட மாட்டேன். வாழ்க்கையில் தகுதி உள்ளவர்களை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவங்க தான் ஜெயிக்க முடியும். நீயும் தன்னம்பிக்கையோடு தைரியமாக இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நானே நடத்தி கொடுப்பேன். எத்தனை தடைகள் வந்தாலும் கலங்கி நிற்காம கவலைப்படாமல் தைரியமாக இரு. என்னால் முடியுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும் என் செல்லவே. நீ தேடுவது அனைத்தும் உனக்கு கிடைக்க பெற்று உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன். இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவே நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உனக்கு இருக்கும் மனக்குறைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் உழைப்பின் மூலமாக உன் குடும்பம் உயரும். என் அருளால் உன் வாழ்க்கை செழிக்கும். உன் வாழ்வில் இருக்கும் வறுமையை போக்கி உனக்கான வளமான வாழ்க்கையை நான் அருள போகிறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. இனிமேல் உன் வீட்டில் சண்டைகளுக்கு இடமே இல்லை, பிரச்சனைகளுக்கு வழியே இல்லை. கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையாக வாழும் வரத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். என் பாச கவசத்துக்குள்ள உன் குடும்பம் இனி பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. சகல சௌபாக்கியங்களையும் உனக்கு அருளக்கூடிய இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தடைகள் அனைத்தையும் விலக்கி உன் வாழ்க்கையில் நான் மங்களங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன். யார் உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கைக்கு சுகமான சுமையலையெல்லாம் விலக்கி சந்தோஷத்தை கொடுக்க நான் வருவேன் என் செல்லமே. உனக்கான நம்பிக்கையை நிறைவேற்றி உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையும் கொடுக்க இந்த வராகி அம்மா வரப்போகிறேன். காலமும் நேரமும் நீ நினச்சதை போல உனக்கு சாதகமாக மாறப்போகுது. நீ பொறுமையாக இருந்தாலே நீ இழந்ததை விட மேலான ஒன்றை உனக்கு கொடுத்துருவேன். நீ இழந்தது எல்லாம் இப்போது இரட்டிப்பாக உன்னை வந்து சேரப்போகுது. உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பாரத்தையெல்லாம் ஏன் மேலே பொச்சிடு. இருள் சூழ்ந்த பிறகு வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தே சேர்வது போல உனக்கும் வெற்றி வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து நீ நினைச்ச காரியங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன் என் செல்லமே. நீ விதைச்ச அன்பு ஒருபோதும் வீணாக போகாது. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஒருபோதும் தள்ளாட விட்டுற மாட்டேன். சோதனைகளை தாண்டி உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன். என் பரிபூரண அருளால் இனி உன் வாழ்க்கையில் அன்பும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இருக்கும் என் செல்லமே. எந்த ஒரு வீட்டில் கணவரும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் மரியாதையோடும் அன்போடும் நடந்துக்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க.
கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இருக்காது, செல்வமும் கூட வந்து சேரும். உன் வாழ்க்கையிலையும் நான் அப்படிதான் அமைதியாக, பொறுமையாக, அன்பாக, மரியாதையாக நடந்துக்க சொல்கிறேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குறத விட அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி கொடுக்குறேன். அன்பும் அக்கறையும் கொண்ட உன் நல்ல மனசுக்காகவே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தந்துடுறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நம்பு. நீ செஞ்ச தர்மம் ஒருபோதும் உன்னை கைவிடாது. முடிஞ்சு போனதை நினச்சி வருத்தப்படாத. நடப்பது எல்லாமே என் உத்தரவுப்படி, என் கட்டளைப்படி, என் விருப்பப்படி தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மன பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் வச்சினாலே சகல சௌபாக்கியங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செஞ்சிருவேன். என் அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் கூட தீர்த்து என் பாதத்தை சரணடைந்த உனக்கு நான் நிம்மதியை கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. உன் போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உரிய நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வந்து தருவேன். நீ இழந்ததை கூட இரட்டிப்பாக மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே. உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி நீ நினைச்சதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் ஒரு முறை வராகி அம்மான்னு கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடி வந்து வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். தோல்விங்கிறது முடிவில்லை, அது உனக்கான ஒரு புது தொடக்கம்தான். நான் உன் கூட இருக்கேன், உன் கண்ணீரை தொடப்பேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. சோதனைகள் வரும்போது தளர்ந்து போக வேண்டாம். மேகம் வந்து கொஞ்ச நேரம் மறைச்சாலும் சூரியன் மறைஞ்சு போயிடாது. திரும்ப அந்த மேகத்தை தள்ளி விட்டுக்கிட்டு சூரியன் வெளியே வருவது போல உன் கஷ்டங்களையும் தள்ளி விட்டுட்டு நீ வாழ்க்கையில் உயர்வை அடையத்தான் போகிற. நிரந்தரமான உயர்வையும் வெற்றியையும் உனக்கு கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? மற்றவங்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது உனக்கு முக்கியமல்ல. நீ உன்னை பற்றி உயர்வாக நினை. உன் இலக்கு என்ன, அதை அடைவதற்கு என்ன செய்யணுங்கிறத தெளிவாக யோசி. இந்த உலகம் உன்னை பற்றி பேசுகிற வார்த்தைகளையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க பழகு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். உனக்கும் வெற்றி பெறுவதற்கான காலத்தை நான் எழுதி வச்சிருக்கேன். உன் உழைப்புக்கும் இறை பக்திக்கும் நம்பிக்கைக்கும் உரிய பலனை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. அது வரைக்கும் பொறுமையோடும் மாறாத நம்பிக்கையோடும் காத்திரு. கடந்த காலத்தின் சுமையையும் எதிர்காலத்தின் பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த நொடி மட்டுமே நிஜமானது நினச்சி வாழு. உன்னால் முடிஞ்சதை நீ செய், மற்றதை எல்லாம் என் பொறுப்பில் விட்டுடு. அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு நல்ல விதத்தில் நான் நடத்தி கொடுத்துருவேன். நடந்ததை எல்லாம் கடந்து வந்துட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு தங்கமே. இருள் சூழ்ந்திருக்கிற உன் வாழ்க்கையில் விடியல் உனக்கு மிக அருகில் நெருங்கி இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி நடக்கிற மாற்றங்கள் அனைத்தும் உன்னை செதுக்குவதற்காகவே நடக்கிறது. அதனால் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை பார்த்து பயப்படாதே. என்ன நடந்தாலும் உன் பாதையை நோக்கி நீ துணிஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு. சக மனிதர்களிடம் நீ காட்டும் அன்பும் உன்னுடைய கருணையும் நீ செய்கிற நல்ல செயல்களும் நிச்சயம் உன்னை வாழ வைக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நற்செயல்களை செய்ய பழகு. நீ மற்றவங்களுக்கு செஞ்ச நல்லதை அவங்க மறந்துட்டாங்களேன்னு கவலைப்படாத. நீ செஞ்ச நல்லதை மனிதர்கள் மறக்கலாம், ஆனால் உன்னை படைச்ச நான் எதையுமே மறக்க மாட்டேன். நீ செய்கிற எல்லா நற்செயல்களுக்கும் நன்மைகளுக்கும் தகுந்த பரிசை வட்டியும் முதலுமா நான் உன்கிட்ட கொண்டு வந்து தருவேன்னு செல்லவே. எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போது, வருத்தத்திலும் சோகத்திலும் மூழ்கி இருக்கும்போது நான் உனக்கென ஒரு புது கணக்கை ஆரம்பித்து உன்னை புத்துணர்ச்சியோட புது வெற்றியோட வாழும்படி செய்வேன். நீ அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி வச்ச இடத்துல இருந்து ஒரு புது சாம்ராஜ்யத்தையே உனக்காக நான் உருவாக்கி தரப்போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். யாராவது உன் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற முயற்சி செய்வாங்க. உன் பலவீனத்தை வச்சு உன்னை தோக்கடிச்சு அவங்க ஜெயிக்க நினச்சாலும் அதை நான் நடத்த விடமாட்டேன்னு செல்லமே. உன்னை அழுக வச்சவங்க முன்னாடியே நீ சிரித்து சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு எதிராக மூடப்பட்ட அத்தனை கதவுகளையும் திறந்து உனக்கான வெற்றியை கொடுத்து பிரம்மாண்டமான மகிழ்ச்சியோடு நீ வாழும்படி நான் செய்கிறேன். எல்லாரும் உன்னை சுற்றி இருந்தாலும்
நீ என்னவோ தனியாக இருக்கிற மாதிரியும் உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாதது போலவும் உன் மனசில் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது தானே. இதோ உனக்கான வாய்ப்பை நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். நேற்று நடந்த விஷயங்களையே நினச்சி இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தொலைச்சிட வேண்டாம். கடந்து போன நாட்களை மாற்ற என்னாலையும் முடியாதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் எல்லாத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா உலகாலும் பிரபஞ்ச நாயகி நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இனி வரப்போகிற நாட்களை எல்லாம் வசந்தமாக மாற்றி கொடுக்க நான் இருக்கேன். நீ கவலைப்படுறத நிறுத்து என் செல்லமே. நீ எல்லாருக்கும் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இந்த வராகி அம்மா இப்போது உனக்கான நன்மையை கொடுக்க வந்திருக்கேன். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் சோதனைகள்னு கேட்டாய் அல்லவா? கஷ்டம் வரும்போது சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பக்குவம் வரும், புரிதல் வரும். அதே நேரத்தில் துணிச்சலும் தைரியமும் வாழ்க்கையை பற்றிய உண்மையும் கூட புரிய வரும். வெறும் களிமண்ணாக இருந்தால் எல்லாரும் அதை மிதிச்சுட்டு தான் போவாங்க. ஆனால் அந்த களிமண்ணை சிலையாக மாற்றும் போது தானே எல்லாரும் அதை வணங்குவாங்க. அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் சாதாரண மனிதனாக இல்லாமல் வலிகளையும் வேதனைகளையும் ஏற்று சிற்பமாக உருமாறக்கூடிய பிள்ளையாக இரு. என்ன நடந்தாலும் நீ தயங்கவோ அல்லது கலங்கவோ கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு பார்த்து அதை நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் தைரியமாக தான் இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையே ஒரு போர்க்களம்தான். அந்த போர்க்களத்தில் நல்லா பலமுள்ள மனிதரும் அல்லது வேக வேகமாக ஓடுறவங்களோ வெற்றி பெற முடியாது. எந்த ஒரு மனிதன் தன்னம்பிக்கையோடு தன்னால் முடியும்னு நம்புகிறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும், சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் இரு. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. காசு இல்லாதவங்கள இந்த உலகம் ஒருபோதும் மதிப்பது கிடையாது. காகித பூக்களை எப்படி வண்டுகள் தேடி வராதோ அதே போல் காசு இல்லாதவர்களை இந்த உலகம் சொந்தோன்னு சொல்லிக்கிறதுக்கு கூட வாய் கூசும். அப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் உன் வாழ்க்கையில் வறுமை இருந்தாலும் வசதி இருந்தாலும் நீ எப்போதும் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கோ, மரியாதையோட நடக்க கற்றுக்கோ. எந்த விதத்திலும் உனக்கு எதிராக நான் எந்த கதவுகளையும் மூட மாட்டேன். உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வைக்க நான் இருக்கேன். உனக்கான சரியான விஷயத்தை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தவும் நான் இருக்கேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லாரும் பார்க்குறதுக்காக கண்களை கொடுத்தது நான் தான். அதுவும் 1க்கு 2 கண்களை கொடுத்துருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கண் இமைகளையும் கொடுத்து அப்பப்போது மூட சொல்கிறேன். எதை எப்போ பயன்படுத்தணுன்றதை புரிஞ்சுக்கோ. நல்ல விஷயங்களை பார்க்கணும், கெட்ட விஷயங்களை பாராமல் இமைகளை மூடிக்கொள்ளணும். எது வேணும்னு முடிவெடுக்கவும் தெரியணும், எது வேணாம்னு முடிவெடுத்து அதை ஒதுக்கி வைக்கவும் நீ தெரிஞ்சுக்கணும். பிடிச்ச விஷயங்களை ஏற்றுக்கோ, பிடிக்காத விஷயங்களை வேணாம்னு ஒதுக்கி வைக்கவும் முடியாதுன்னு சொல்லவும் கூட நீ கற்றுக்கோ என் செல்லமே. உனக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சுக்கிட்டு வெறும் பிழைப்பை மட்டும்தான் நடத்த முடியும். இன்னும் இனம் எதை சம்பாதிக்கணும், எதை பெற்றுக்கொள்ளணும், அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றத நீ தான் யோசித்து சிறப்பாக செயல்படணும். நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும்ன்ற புரிதலும் உனக்குள்ள நல்ல புரிதலும் நல்ல அன்பும் பொறுமையும் பொறுப்பும் இருந்துட்ட உன் வாழ்க்கையில் உன்னை தோக்கடிக்க யாரும் முடியாததானே. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். நல்ல எண்ணங்களோட என் மேலே நம்பிக்கையோடு வாழும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் தோக்க விட மாட்டேன். எல்லா விஷயங்களிலும் நீ நினச்சது போல் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன்.